பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து அதாவது 2016-21 அதிமுக ஆட்சியோட ஒப்பிடும்போது 63% நம்ம அதிகமாயிருக்கு. போக்சோ அதாவது சிறுமிகளுக்கு ஆமா இப்போ போக்சோனா 18 வயசு சிறுமியர் மீதான குற்றம் அது வந்து கிட்டத்தட்ட 190% அதிகமாக இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த புள்ளி விவரம் தப்புன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. புள்ளி விவரத்துக்குள்ள போக வேண்டாம், நீங்க தினம் பத்திரிகை பிரிச்சாலும் வாட்ஸ்அப் பிரிச்சாலும் தெரியுது. ஆனா நிறைய சிறார்கள் தான் அந்த எல்லா இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுக்கடையை தாண்டி இந்த கஞ்சா போதை. ஏன்னா மதுக்கடைனா தண்ணி அடிச்சுட்டு எங்க ஒரு பக்கமா விழுந்துருவான், கஞ்சானா அடிச்சிருக்கான்னு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து என்னென்னமோ வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி மெட்ஸ் ஹெரோயின் அது இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வரும்போது அவன் போட்டிருக்கான்றது தெரியாது. பழம் பறிக்க போன ஒரு பாவம் அந்த பாட்டியை வந்து காது தோடெல்லாம் அறுத்துட்டு பாலியல் வன்முறை செய்து தரன்னு இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வரும்போதே காலை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது செத்து போச்சு. அந்த பையனுக்கு 22 வயசு. 22 வயசு பையனுக்கு ஒரு 70-80 வயது மூதாட்டியை பார்த்து எப்படி காம இச்சை வரும்? இயல்புல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையவே கிடையாது. வருதுன்னா அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் கஞ்சா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பள்ளிக்கூடத்து கிடைக்குது. இதுல இப்ப என்னமோ இந்த ஸ்டாம்பு மாதிரி வந்திருக்குன்னா அப்படி நாக்கில் வச்சாலே கஞ்சா அந்த போதை வந்ததுதான். கூலிப்பு என்னென்னமோ பேரெல்லாம் புதுசு புதுசா சொல்றாங்க. ஆக மொத்தம் நடமாட்டம் போதை மருந்து நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதுல வந்து ஈடுபட்டவர்கள் எல்லாருமே ஒன்று திமுக ஒன்று திமுகவில் இருக்கான், இல்லை திமுக ஆதரவில் இருக்கான். அவசியம் இல்லை, குற்றவாளி தானே பயப்படணும். பொதுமக்களும் பயப்பட வேண்டியதா இருக்குல்ல? இல்லைப்பா, பொதுமக்கள் தான் பயப்பட வேண்டியிருக்கு. குற்றவாளி பயப்படுறது இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறான். ஏதோ ஒரு காசுக்காகவோ இல்லை கட்சிக்காகவோ ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறான். பொதுமக்கள் தான் பயப்பட வேண்டியிருக்கு காவல்துறையை பார்த்து. வணக்கம். நம்மோடு இன்று இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் சொல்லிட்டு வராங்க, மற்ற கட்சிகளும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே சில நேரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பெரிய அளவில் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகமாக இருக்குது, பெண்கள் மீதான தாக்குதலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இடையில கூட ஒரு அறிக்கை சொல்லியிருந்துச்சு, 8000 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த 5 ஆண்டுகள். முதியவர்கள் மீதான கொலைகளும் 200க்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னு. உண்மையிலே இங்கே பெண்கள் பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில தான் இருக்கு? நீங்க சொல்றதை வச்சு சொல்றேன். அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது 2000க்கு மேல வந்து இந்த பெண்கள் பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறை வந்து அதாவது 2016-21 அதிமுக ஆட்சியோட ஒப்பிடும்போது 63% நம்ம அதிகமாயிருக்கு. போக்சோ அதாவது சிறுமிகளுக்கு ஆமா அதே மாதிரி போக்சோ குற்றம் இப்போ போக்சோனா 18 வயசு சிறுமியர் மீதான குற்றம் அது வந்து கிட்டத்தட்ட 190% அதிகமாக இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த புள்ளி விவரம் தப்புன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. புள்ளி விவரத்துக்குள்ள போக வேண்டாம், நீங்க தினம் பத்திரிகை பிரிச்சாலும் வாட்ஸ்அப் பிரிச்சாலும் தெரியுது. இப்ப பாருங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த விளாத்திக்குளம் அந்த மாதிரி. அப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா வீரவநல்லூர்னு திருத்தணி பக்கத்துல ஒரு மாணவி வீட்டுக்கு வந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பின்னாலேயே 20 பேர் வந்து 20 பேர் கும்பல் கஞ்சா அடிச்சுட்டு துரத்திட்டு வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள புந்துருச்சு. அது எந்த வீடுன்னு தெரியாம ஒரு வீட்டுக்குள்ளேயா போய் தேடி அந்த வீட்டுல லைட்டு ஃபேன் எல்லாம் அடிச்சு ஜன்னல்லாம் அடிச்சு உடைச்சு கம்பு இதெல்லாம் ராடெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் சரி அந்த பொண்ணைத்தானே தேடுறாங்க, அப்ப அந்த பொண்ணு தான் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி வந்திருக்காங்கன்னு பார்த்தா இல்ல, அந்தந்த வீட்டுல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் இருந்திருக்காங்க ஒரு 35 வயசுல ஏதோ ஒரு அந்த ஏஜ் குரூப்ல. அவங்க நைட்டி போட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அவங்க மேலே கை வைக்க போய் அவங்க வந்து ஓடி தெருவில் ஓடி மூதாட்டிகள் எல்லாமும் அதாவது பெண்கள்னா கை வைக்கிறது. அப்போ பக்கத்தூருக்காரங்களா இல்ல 20 பேர்? இல்லைங்க, இந்த 20 பேர்ல 4 பேரை பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுல ஒரு பையன் 16 வயசு பையன். ஆனா நிறைய சிறார்கள் தான் அந்த எல்லா. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுக்கடையை தாண்டி இந்த கஞ்சா போதை. ஏன்னா மதுக்கடைனா தண்ணி அடிச்சுட்டு எங்க ஒரு பக்கமா விழுந்துருவான்,
அதாவது அவனால் தொந்தரவு இல்லாமல் அநேகமாக தொந்தரவு இல்லாமல் இருக்கும். நான் சொல்லுது 100% இல்லை, ஓரளவுக்கு. ஆனால் இந்த கஞ்சா போதையில் என்னென்னா, அவன் கஞ்சாவில் இருக்கான்னு மது போதைன்னா அட்லீஸ்ட் அவன் வந்து அந்த ஸ்மெல்லு அவன் வந்தனா கொஞ்சம் ஒதுக்கி போயிடுவாங்க, இல்லை அது மாதிரி ஏதாவது இருக்கும். கஞ்சானா அவன் அடிச்சிருக்கான்னு தெரியாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து என்னென்னமோ வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி மெட்ஸு, ஹெரோயின் அது இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வரும்போது அவன் போட்டிருக்கான்றது தெரியாது. அவன் எப்படி நடந்துப்பான் என்னன்னா, அவன் வந்து தண்ணி அடிச்சா அவன் விழுந்துடுறான், மட்டையாயிடுறான். இந்த கஞ்சாவோ இல்லை இந்த புது வகை இதெல்லாம் இந்த மெட்ஸ் எல்லாம் போட்டான்னா அவனுக்கு தூக்கிடுது, ஓவர் ஆக்டிவ் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு வந்து என்னன்னா, இல்லைன்னா 20 பேர் ஒரு கும்பல் எடுத்துட்டு அந்த ஒரு பெண்ணுன்னா அந்த ஒரு பெண்ணை துரத்துனாலும் அது குற்றம் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த இப்போ பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தை பொண்ணு பெண் குழந்தை விளாத்திக்குளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னால் ஏதோ ஈரோட்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் முதியவர் 74 வயசு என்னமோ அவர் அடித்து போட்டு அவருடைய மனைவி 62 வயசு என்னமோ அவங்கள பாலியல் வன்முறை. இப்போ நேற்று இந்த இப்போ வீரவநல்லூரில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சேலம் கோரிமேடு நைட்டு 10 மணிக்கு வீட்டு பக்கத்தில் போய் டீ குடிச்சிட்டு வந்திருக்கு ஒரு மூதாட்டி 64 வயசு. பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருது. பின்னாலேயே 2 பேர் வந்து ஒருத்தன் உள்ளே வந்து பாலியல் வன்முறை பண்ண முயற்சி பண்ணி இந்த அம்மா வந்து சத்தம் போட்டு வந்த உடனே ஓடி போயிட்டான். இது வரைக்கும் கேள்விப்படாதது. அதாவது எல்லா ஆட்சியிலையும், திமுக ஆட்சியிலையும் சரி, கலைஞர் இருந்த போதும் சரி, அண்ணாதுரை இருந்த போதும் சரி, யார் இருந்த போதும், இல்லை அதிமுக ஆட்சியில எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி யார் இருந்த போதும் குற்றங்களே நடைபெறாத அப்படின்னு எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. குற்றங்கள் நடைபெறும். ஆனால் இப்படி வந்து அப்போ கூட வந்து ஒரு பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, இயல்பாக உள்ளது தானே. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு வயசு பொண்ணு அப்படிதான் இருக்கும். இந்த 60 வயசு எங்கேயோ காட்டில் பழம் பறிக்க போன ஒரு அதே கொங்கு பகுதியில் தான் பழம் பறிக்க போன ஒரு பாவம் அந்த பாட்டியை வந்து காது தோடெல்லாம் அறுத்துவிட்டு பாலியல் வன்முறை செய்து தரன்னு இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வரும்போதே காலை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது செத்து போச்சு. அந்த பையனுக்கு 22 வயசு. 22 வயசு பையனுக்கு ஒரு 70-80 வயது மூதாட்டியை பார்த்து எப்படி காம இச்சை வரும்? இயல்புல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையவே கிடையாது. வருதுன்னா அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் கஞ்சா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பள்ளிக்கூடத்து கிடைக்குது. இதுல இப்ப என்னமோ இந்த ஸ்டாம்பு மாதிரி வந்திருக்குன்னா அப்படி நாக்கில் வச்சாலே கஞ்சா அந்த போதை வந்ததுதான். கூலிப்பு என்னென்னமோ பேரெல்லாம் புதுசு புதுசா சொல்றாங்க. பள்ளிக்கூடம், காலேஜ், வீடுகள்ல, பெட்டி கடைகள்ல, எல்லா இடத்துலையும், திருவிழாக்கள்ல வந்து அங்க இப்படி கஞ்சா மற்றும் இந்த அந்த புதுசாக வந்திருக்கிற போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாடு. இப்போ கூட போன வாரம் ராமநாதபுரத்தில் வந்து இலங்கைக்கு போகிறதுக்காக 355 கோடி கஞ்சா இல்லை இந்த மெட்ஸு, ஹீரோயின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. முதல்வரே ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அப்போ தான் போன வாரம் வந்து 1 லட்சம் மாத்திரைகள், போதை மாத்திரைகள் பிடிச்சோன்னு. அப்போ நடமாட்டம் இருக்கிறதுனால பிடிச்சாங்க. சும்மா ஒரு சுப்பிரமணியம் அமைச்சர் வந்து சொல்றாரு 0 போதை மாநிலம் ஆயிடுச்சுன்னு. முதல்வரே ஒத்துக்கிறாரு 1 லட்சம் பிடிச்சோம்னு. இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு, ஏதோ அன்புமணி சொல்லியிருக்காங்க 3 லட்சம் போதை மாத்திரைகள் எங்கேயோ பிடிச்சாங்க. 1 லட்சமா 3 லட்சமா எவ்வளவு கோடிங்கிறதெல்லாம் தாண்டி ஆக மொத்தம் நடமாட்டம், போதை மருந்து நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. இல்ல இது திட்டமிட்டு பண்றாங்களா? இல்ல அதுல வந்து ஈடுபட்டவர்கள் எல்லாருமே ஒன்னு திமுக சார்பா, ஒன்னு திமுகல இருக்கான், இல்ல திமுக ஆதரவுல இருக்கான், ஏதோ ஒரு சார்புல இருக்கான். அப்ப என்ன ஆகுது, காவல்துறை வந்து ஆளுங்கட்சின்றதுனால அடக்கி வாசிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அடக்கி வாசிக்க அவனுக்கு தெனாட்டு அதிகமாகுது. இல்லை நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவாங்கன்னு. இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாரம் வைத்து அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தவன் வந்து 17 தடவை அனுமதி வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் மறுபடியும் அது 2 திமுக எம்எல்ஏ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். திமுக எம்எல்ஏ 2 பேர் தான் அதில் இன்வால்வ்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க பேரில் எந்த வழக்கும் போடல. சரி, ரைட்டு. அவன் ஏதோ ஒரு குடிசையில் இருக்கான், ரொம்ப ஏழை. அவன் வீட்டில் வந்து ஒரு இது கூட கிடையாது, அவன்கிட்ட ஒரு செல்ஃபோன் கூட கிடையாது, ஒரு வீட்டில் ஒரு டிவி கூட கிடையாது. ஆனால் அவனுக்கு வழக்குக்கு வந்து அவனை பெயில் எடுக்கிறதுக்காக ஆஜரான வக்கீல்கள்லாம் பெரிய பெரிய வக்கீல்கள், சில லட்சங்கள் ஒரு நாளைக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு பெயில் கேஸுக்கு வாங்கக்கூடிய ஆட்கள். அவனுக்கு எங்கிருந்து அந்த காசு வந்துச்சு? அப்போ அவன் வெறும் வேலைக்காரன் தான், அவனுக்கு பின்னால யாரோ இருக்காங்க பெரிய ஆட்கள். இந்த மாதிரி
இந்த போதை நடமாட்டம் எல்லா இடத்துலையும் அதிகமாயிடுச்சு. அந்த போதை நடமாட்டத்தினால இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாகுது. அவனுக்கு கண்ணு முன்ன தெரியல, 2 வயசு குழந்தையும் தெரியல, 80 வயசு மூதாட்டியும் வித்தியாசம் தெரியல. அவனுக்கு எல்லாமே அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு நடிகை நினைச்சிருப்பான், இல்லை அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நினைச்சிருப்பான். யாரை பார்த்தாலும் அது மாதிரி தெரியுது. சாதிய வன்கொடுமைகளும் அதிகமா நடக்குது. சாதிய இப்போ நாங்குநேரியில பாத்தீங்கன்னா அந்த டீ கடை வாசல்ல நின்று ஒரு 8 பேர் அந்த டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு கும்பலா வந்து 3 மோட்டார் சைக்கிள்ல வந்து வெட்டி போட்டு அதுல 2 பேர் இறந்து போயிட்டான். ஒருத்தன் வட மாநிலத்துக்காரன். இதுல சாதியா என்ன, அதுதான் சாதி ரீதியாகவும் நடக்குது, நிறைய இடங்கள்ல நடக்குது, பல இடங்கள்ல வந்து நடக்குது. அதாவது அந்த இதுல மானாமதுரையில இந்த ஆகாஷ்ங்கிற அந்த பையன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தடிக்கு வந்து ஏதோ செத்து போயிட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க. கடைசியில் அடிச்சுதான் கொண்டாங்க. அதே மாதிரி இந்த மலப்புரம் அந்த அஜித் குமார் காவலாளி, அவரையும் தனிப்படை வந்து போனா அந்த தனிப்படைக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதையே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கணும். கோயிலுக்கு பின்னால மாட்டுக்கொட்டையில் எதுக்கு வச்சு விசாரிச்சாங்க, எதுக்கு வச்சு அடிச்சாங்க. இது மாதிரி பட்டியலினத்துக்கு எதிராகவும் வந்து நாங்குநேரியில அப்புறம் சிவகங்கையில மறுநாளே நடந்துச்சு. இப்படி பட்டியலினத்துக்கு எதிராக நடக்குது. ஆனால் இதில் தட்டி கேட்க வேண்டிய திருமாவளவன் வந்து அவர் சீட்டுக்காக வந்து பேசாமல் இருக்கார். இப்போ அவர் கூட வந்து தமாஷா ஒன்று பேசியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து ஈரானை கண்டிக்காமல் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் தாக்குதலுக்காக கண்டிக்காமல் பயப்படுகிறார். ஏன்னா வந்து ஏவுகணை போட்டுருவாரோ ட்ரம்ப்னு பயப்படுறாரு. ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து தைரியமாக ட்ரம்ப்பை கண்டிக்கிறார். ஸ்டாலின் கண்டிச்சா ட்ரம்ப் பயந்து போய் போற நிறுத்திடுவாரா? அது சொன்னா கூட பரவாயில்ல. திருமாவளவன் அந்த சீட்டுக்காக என்னெல்லாம் பேசுறாரு. அப்படி ஒரு ஏவுகணை வந்து ட்ரம்ப் போட்டா கூட அறிவாலயத்திலேயே வந்து விழுந்தால் கூட ஸ்டாலின் வந்து தயாராக உள்ளார். அது ஸ்டாலின்ல அவர்கள சொல்லணும். அவர் மேல ஏவுகணை வந்து இந்த வடிவேல் வந்து கூட இருக்கிறவங்கலாம் ஒரு படத்துல சொல்லுவாங்க, பெரிய ரவுடி அப்படின்னு வரல, வேணாண்டா பாரு, விடாம எங்கால வந்து தொட்டுப்பாரு, அவர் மட்டும் எங்கள் தலைவர் மட்டும் தொட்டு பாரு, என்ன ஆகுன்னு பாரு, இன்னும் வந்து நல்லா செமிச்சு அடிச்சு, ஏன்டா நல்லா சும்மா இருந்தவனே ஏன்டா அப்படி பண்ணீங்க, அந்த மாதிரி வடிவேல் கேஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்னன்னா ஸ்டாலின் வந்து கவலைப்பட மாட்டார், தயாராக உள்ளார் ட்ரம்ப் ஏவுகணை போறதுக்கு. சும்மா இதெல்லாம் வந்து எதுக்கான கம்யூனிஸ்ட் 2 பேரும் அவங்க வந்து பிரேமலதாவுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துட்டாங்க, 8 சீட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதை மாதிரி வந்து புதுசாக அந்த கட்சிக்கு இப்படி சொன்னீங்க. அந்த மாதிரி 1 மாதம் முன்னால் பேசிச்சு, பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, நான் ஒரு பெண்ணாக அந்த வலியை உணர்கிறேன் அப்படிலாம் பேசிச்சு. அந்தம்மா அது பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்னு பேசிச்சு. 1.5 மாதத்துக்குலாம் பார்த்தா இங்கே வந்து கூட்டணி சீட்டு வாங்கிட்டாங்க, எம்பியும் வாங்கிட்டாங்க, 8 சீட்டு. இப்ப கம்யூனிஸ்ட்காரெல்லாம் என்ன கேட்கறாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மார்க்சிஸ்ட் உட்பட என்ன கேட்கறாங்க, நான் அவங்களுக்கு 6ன்னா 5 தான் கொடுக்குறேன், ஒருத்தருக்கு 4 தான் கொடுக்குறான்னு ஏதோ சொல்றாங்க திமுகல. ஏன் புதுசா வந்த பிரேமலதாவுக்கு நீங்க வந்து 8 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு வந்து போன தடவை கொடுத்ததை விட அதிகமாக வேணும்னு கேட்கும்போது குறைச்சி கொடுக்குறேங்கிறீங்க. இல்லை இது வரைக்கும் முடிவு பண்ணல. வாழ்வுரிமை வேல்முருகன் வந்து 1 சீட்டுக்கு பதிலாக 2 சீட்டு வேணும்னு கேட்குறாரு. அவர் கொடுக்கல, 1 சீட்டு தான் கொடுக்க முடியும்னு சொன்னதுனால நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்னு. அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகள் தான், இவங்களுக்கெல்லாம் பெரிய வாக்கு வங்கிங்கிறது இல்லை. இருந்தாலும் திமுக வந்து இப்போ ஒரு கருத்து கணிப்பில் 38% வாக்கு வங்கி வருதுன்னா இவங்களோட வாக்குகளும் சேர்த்து தான். திமுகவுக்கென்று தனியாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி திமுக அதிமுக 2 கட்சியும் தனியா நின்னா 2 கட்சியுமே ஒரு 23லேருந்து 25, 1 23 இல்லை 25 இந்த அந்த ரேஞ்சில் வந்து வாங்கக்கூடியவன். மிச்சம் வரக்கூடிய ஒரு 15% வெற்றி பெறுவதற்கு ஏதோ ஒரு சின்ன கட்சிகளுடைய பிற கட்சிகளுடைய கூட்டணி தேவைப்படுது. அப்ப இந்த சின்ன 2 கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போகுது. விசிகா என்ன பண்ணணும்னு தெரியல. விசிகா வந்து எப்படியாவது வந்து போன தடவை 6 கொடுத்து 4 ஜெயிச்சாரு. இந்த தடவை கூட வேணும், 10 வேணும், 12 வேணுங்கிறாரு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதே 6 கொடுத்தாலே பெரிய விஷயம். ரெட்டை இலக்கம்லாம் வேணும்னு இருந்தாங்க. இப்போ 5 தான் தருவோம்னு சொல்லிட்டு, அதான் 5 தான் தருவோம். ஏன்னா போன தடவை 4 தான் ஜெயிச்சிங்க, அதனால 4 வாங்கிக்கிங்க இல்லை 5 வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்க. இப்போ ரெட்டை இலக்கம்லாம் சொன்னதெல்லாம் போக 25லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ரெட்டை இலக்கம்னு சொல்லி இப்போ கடைசியில கொடுத்ததை வாங்கிக்கிற மாதிரி வந்துருச்சு. இவங்க வந்து நாங்க கொள்கை ரீதியெல்லாம் நாங்க ரொம்ப ஈடுபாடு உள்ள ஆட்கள் திமுக கூட. ஆனா தேமுதிக அப்படியான கட்சி கிடையாது. இருந்தோம் நீங்க அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு குறைக்கிறது. நீங்க கொள்கை ரீதியா எவ்வளவு தூரம் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நடுவில்
அந்த 99 2001 அந்த பீரியட்ல வந்து திமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த போது விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணி அப்பதானே முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆனார் 2001 மங்களூர்ல. அப்போ ஆகும்போது பாஜக கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ வந்து அது மதவாத கட்சி இல்லை. இப்போ வந்து நீங்க கொள்கை ரீதியா வந்து திமுக, அதுக்கப்புறம் நடுவில் அதிமுகவோடையும் இருந்திருக்காரு. விசிக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு. இன்னொரு சமயம் வந்து மக்கள் நல கூட்டணின்னு வைகோ, விஜயகாந்த் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த கொள்கை கொத்தவரங்க எல்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்தந்த நேரத்துக்கு கொள்கைன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ மட்டும் வந்து அதிமுக டக்குன்னு வந்து இவங்க 6 கொடுக்குறேங்கிறாங்க விசிகாவுக்கு. சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எடப்பாடி 10 கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு வைங்க, கொள்கையாவது கொத்தவரங்க தூக்கி போட்டு அங்கே போயிட மாட்டாரா? வைகோ ஆனானப்பட்ட வைகோ வந்து கல்லறையில் கூட நான் திமுகவில் சேர மாட்டேன்னு சொன்னவர் எங்கே வந்து நிற்கிறாரு? அவர் போன தடவை 6 வாங்கினாரு, இந்த தடவை 4 தான் கொடுத்தாங்க. அதுலேயும் 3 உதயசூரியன் நிற்கணும்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதே கட்சியிலேருந்து உடச்சிட்டு போன மல்லை சத்யா அவர் நிற்கிறாரு அதிமுக கூட்டணியிலேயே 2 சீட்டு கேட்டு. எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய சீட்டு எவ்வளவு, நோட்டு எவ்வளவு. 160 சீட்ல நிக்க போறாங்க. 160 இடத்துல நிக்க போறாங்க. யாரு? இல்ல அவங்க சின்னத்தையும் சேர்த்து எது அவங்க சின்னத்துல அந்த ஆமாமா அந்த சின்ன சின்ன கட்சிகள் அதுவே தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 சீட்டு வந்துடுது இல்ல. இப்போ மதிமுகல இருந்து 3 இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கொங்கு கட்சி, அப்புறம் இந்த இஸ்லாமிய கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்தாலும் ஒரு 15 சீட்டு வந்துடும். அதெல்லாம் சேர்த்தா ஒரு திமுக வரைக்கும் என்னுடைய கணக்குல ஒரு 130 இருந்து 140 சீட்டு. இதை இந்த மற்றவங்க எல்லாம் நிக்கிறது உதயசூரியன் கணக்குல நிக்கிறது ஒரு 15, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 150-160 அவங்க அது வந்துடும். இதை தவிர அவங்க மற்றவங்களுக்கு கூட்டணி தனி சின்னம் இருக்கிறவங்க அது தனியா நிற்பாங்க. காங்கிரஸுக்கு 28 கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஆமா, இது இவங்க பக்கம் இருக்கு. வந்து அவங்களும் அதே 8 சீட் இல்ல அவங்களுக்கு. அவங்க சின்னத்துல தான் நினைப்பாங்க. அவங்க சின்னம் தனி சின்னம் கொடுப்பாங்களான்றது தேர்தல் ஆணையம்ல சொல்லணும். முரசு கிடையாது, முரசுக்கு வாய்ப்பு இல்லை. முரசுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் கொடுக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இவங்க முரசு கேட்கலாம். அந்த முரசு வந்து அவைலபிளா இருந்தா கொடுக்கலாம். அது என்ன சிக்கல்னா எல்லா தனி சின்னமா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அது முரசு கொடுத்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்தந்த தொகுதியில ஒரு சின்னம்னு சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் குழப்பம் அதிகமாயிடும். அது இல்லாம ஏதோ ஒரு முரசோ இல்லை ஏதோ ஒரு தனி சின்னம் தேர்தல் ஆணையம் பொதுவாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏற்கனவே அதில் நின்று இருக்காங்கன்னும் போது கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்சா பரவாயில்ல. அதெல்லாம் தாண்டி தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கி அதுதானே இப்ப இவங்க கேட்கறாங்க. 2021 0.43%, 0.5% கூட வரல. ஒரு விஜயகாந்த் அவர்கள் வந்து 23 டிசம்பர்ல இறந்து போனாரு. அதை ஒட்டி வந்த 24 பாராளுமன்ற தேர்தலில் 2.25% வாங்கினாங்க. அது காரணம் அந்த அனுதாபாலை கேப்டன் பேர்ல எல்லாருக்கும் ஒரு அன்பு உண்டு, மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு, சினிமான்ற அந்த இதை தாண்டி ஒரு இது வந்தது. அதனால வந்து 2.25%. இப்போ அந்த அனுதாபாலை இல்லையே, 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு 8 சீட்டு கொடுத்தா எனக்கு ஏன் வந்து அதை விட அதிகமாக கொடுக்கலன்னு கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குறாங்க, விசிக கேட்குறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அதுல நாளைக்கு திடீர்னு எடப்பாடி கூப்பிட்டாருன்னா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட போயிடுவாங்க, நாங்க அப்படி போற ஆட்கள் இல்லை கூட சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கொடுக்கலன்னா நாங்க போயிடுவோம் அப்படிதான் அர்த்தம். போன தடவை எங்க இருந்தாங்க? அதிமுக கூட தானே இருந்தாங்க. இப்ப என்ன கொள்கை மாறி போய் இங்க வந்தாங்க? கொள்கைக்காக தான் அதிமுக இருந்தாங்கன்னா எந்த கொள்கைக்காக இருந்தாங்க? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அந்த தடவை வந்து அதிமுக வந்து ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொன்னதாக இவங்க சொல்றாங்க. ஆனா கடைசியில் கொடுக்காம விட்டாங்க. அந்த வருத்தத்துல அவங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்படிதான் அவங்களுக்கு அவங்களுடைய சுயநலம், அந்தந்த கட்சியுடைய சுயநலம். இல்லை இப்ப திமுகவுக்கு வந்து அது மட்டும் இல்லாம இப்போ விளாத்திக்குளம் அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து எம்பியா இருந்துகிட்டு அங்கே போய் ஆறுதல் சொல்றேன்னு போனா எல்லாம் கிட்டத்தட்ட விரட்டி அனுப்பிச்சு போலீஸ்காரங்க பாதுகாப்பாக கொண்டு வந்து வெளியே அனுப்புற அளவுக்கு அது ஒரு மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இப்போ இன்னொரு செய்தி வேற வருது, என்ன வருதுன்னா கனிமொழி அவர்கள் வந்து மாநில அரசியலுக்கு வரப்போறாங்கன்னு ஒரு தகவல் ஏற்கனவே அடிபட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா பேர்ல ஒரு 30 பேர் வந்து திருச்செந்தூர், நாங்குநேரி, அப்புறம் மயிலாப்பூர், திருவொற்றியூர் இங்கெல்லாம் ஒரு 10 தொகுதியில வந்து விருப்பமனு யார் வேணாலும் யார் பேர்லயும் வாங்கலாம். உங்க பேர்ல கூட யாராவது வாங்கலாம், என் பேர்லயும் கூட வாங்கலாம். நிக்கிறமா நிக்கலையா அது வேற விஷயம். அது வாங்கின போது வாங்கினது பெருசு இல்லை. அது வந்து அவன் வந்து நான் கனிமொழியுடைய விசுவாசின்னா அந்த அம்மாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக வாங்குவான். அது இயல்பா எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடியது. ஆனா அவங்ககிட்ட போய் கருத்து நிருபர்கள் கேட்ட போது அவங்க என்ன சொல்லணும்? நார்மலா
நான் ஏற்கனவே எம்பியா இருக்கேன், 29 வரைக்கும் எம்பி இருக்கு, அப்பதான் தேர்தல் வருது, நான் எதுக்கு இப்போ எம்எல்ஏ நிற்கிறேன் தான் நான் இயல்பா சொல்லணும். இல்லை இது குறித்து நான் எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க மாநில அரசியலுக்கு வர்றாங்கன்னு ஒரு யூகம், ஒரு சில தகவல்கள் வர்றது வந்து உண்மையா இருக்கும்னு. இவங்க மாநில அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னால் அப்ப அங்க குடும்பத்துக்குள்ள அங்க பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நீங்க போன தடவை பேசும்போது இந்த ராஜீவ்காந்தி மேட்ரு போன இதுல பேசும்போது கேட்டீங்க, அங்க உள்ளதே பிரச்சனை வந்து உதயநிதி வர்சஸ் கனிமொழியா அப்படிங்கிற அந்த இதுல தான் வந்து கடைசியில் நின்றுச்சு. கனிமொழி வந்து குற்றவாளின்னு சொல்லி பதவியில இருந்து மாத்தி விட்டாங்க. ஆனா அவர் உதயநிதிக்கு நண்பரா இருந்தாரு ராஜீவ்காந்தி. இப்போ ஆக மொத்தம் இது அந்த கட்சிக்குள்ளேயே, இது அந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்ப 2 குழுவாக பிரிந்து இருக்கிறதா. அப்ப கனிமொழி அப்படின்னு சொன்னா அவர் ஆராசா, டிஆர் பாலு இவங்கெல்லாம் அந்த அந்த ஒரு குரூப்பா வருவாங்க. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் சார் வந்து என்ன சொன்னாரு, இந்த தடவை சீனியாரிட்டிக்கு தான் மதிப்பு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது, கொடுக்கலாம், ஆனா வந்து நிச்சயமா சீனியாரிட்டி தான் அப்படி இல்லை. அதே மாதிரி கொடுக்கலன்னா யாரும் வந்து எதிர்த்து வேலை செஞ்சா இங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம். இப்பெல்லாம் பேசுறாருன்னா என்ன அர்த்தம், சீனியருக்கு சில பேருக்கு கொடுக்க போறது இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே அப்படிதான் பேச்சு அடிபடுது. இப்ப சீனியர்கள்லாம் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும், அவங்க கட்சியை விட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சு இவ்வளவு வருஷம் இங்க இருந்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் உள்குத்து பண்ணாங்கன்னா அதுதான் பெரிய டேஞ்சர். எதிரில் இருக்கிறவனோட உள்குத்து பண்றவன் தான் என்னைக்குமே ஆபத்து அதிகம். அந்த மாதிரி வரும்போது இப்ப கனிமொழிய மாநில அரசியலுக்கு வந்து சீனியர்கள்ல சில பேருக்கு வந்து சீட்டு கொடுக்காம போனா அவங்க வாரிசு கேட்குறான், எனக்கு கொடுக்கலன்னா என் பையனுக்கு கொடுன்னு கேட்குறாங்க. எல்லாமே இவங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரே வாரிசு அரசியல்னு ஏற்கனவே உள்ள புகார் இன்னும் அதிகமாயிடும் சொல்லி அதை தவிர்க்கணும்னு பார்த்தா இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு உதயநிதி சொல்றாரு. இதுல மாப்பிள்ள அவர் ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்காரு. இப்போ திமுகலயே நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதை தாண்டி இவங்க எப்படி வர போறாங்க லாக்அப் டெத்துமே உங்களுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல 30க்கு மேலான லாக்அப் டெத்து, 37 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இவங்க எல்லாம் போலீஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த சிஸ்டமே இப்படிதான் இருக்காங்க. அப்படி இல்லை, நீங்க காவல்துறையில வந்து மன்னன் வழி மக்கள் வழின்ற மாதிரி காவல்துறையில வந்து யார் அமைச்சரோ முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. காவல்துறையில இவ்வளவு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி ராயப்பேட்டையில ஒரு கான்ஸ்டபிள் வந்து காவலர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெண்ணு கிட்ட தவறா நடந்திருக்காரு. அந்த பெண்ணு நல்ல வேலையா வந்து வெளியில வந்து கதவை தாப்பா போட்டுடுச்சு, ஊரை கூட்டிடுச்சு ராயப்பேட்டையில, இங்க சென்னையில தலைநகர்ல. அப்புறம் வந்து கேட்ட போது அவர் ஏன் வந்து உள்ள போன அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னா அந்த பொண்ணு பத்தி ஒரு புகார் வந்தது. எங்க இருக்கு புகாருன்னா இல்ல ஓரலா வந்துச்சு. சரி வாய்மொழி இருந்துன்னா யார் கொடுத்தா என்ன ஏதுன்னா சரியா பதில் சொல்லல. சரி அதெல்லாம் ரைட்டு, ஒரு பெண்ணை விசாரிக்க போனோம்னா ஒரு பெண் காவலரோட போனோம், ஏன் தனியாக போனீங்க? போனவங்க உள்ளே போய் அந்த பெண்ணுடைய ஆடையை அவிழ்க்க முயற்சி தான் அந்த பெண் வந்து புகார் சொல்லுது. ஏன் அந்த மாதிரி நடக்குது? இப்போது இந்த மாதிரி வந்து இப்போ கோவை புதூரில் வந்து ஒரு எஸ்பி செந்தில்குமார்னு அவர் வந்து காவலர்கள் பெண் காவலர்களிடம் தவறாக நடந்து கொள்வதை ஏற்கனவே புகார் வந்து அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு முந்தானத்து தான் கைது பண்ணியிருக்காங்க. நடந்தது ஒரு மாதம் 2 மாதம் முன்னால். ஆக திமுக ஆட்சியில் கான்ஸ்டபிளும் பொம்பளை தப்பு பண்ணுறான், எஸ்பியும் பண்ணுறாரு. ஏற்கனவே ஒரு டிஜிபி ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் அவரை வந்து ஓய்வூதியெல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணி சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சாங்க திமுக ஆட்சியில். அப்போது அந்த அந்த போலீஸில் இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறான், நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், இந்த ஆட்சி நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இதே தான் வெளியில் உள்ள குற்றவாளின்னு நினைக்கிறான். வெளியில் உள்ள குற்றவாளி எப்படி நம்மளை கட்சிக்காக நம்மளை காப்பாற்றிடுவாங்க, அவன் இது வரைக்கும் கட்சியில் இல்லைன்னா கூட கட்சியில் போய் சேர்ந்துருவான், நாளைக்கு நம்ம கட்சிக்காக நம்மளை என்ன பண்ணாலும் காப்பாற்றுவாங்க. ஆக நீங்கள் சிஸ்டம் தவறுன்னா அந்த சிஸ்டம் தவறு இல்லை, திமுகவுடைய சிஸ்டம் தவறு. யாரு தவறு செஞ்சாலும் அவனை வந்து நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பயம் இருந்ததுன்னா காவல்துறையில் இருக்கிறவனும் பயப்படுவான், வெளியில் இருக்கிறவன் காவல்துறைக்கு பயப்படுவான். இன்னைக்கு காவல்துறைக்கு எவன் பயப்படுறான்? சின்ன பையன்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐ அருவாளால் வெட்டுறான், போகிறான் வரான், அங்கே நடக்குது. ரவுடிகள்லாம் வந்து போலீஸ்காரரை தாக்குறாங்க. போலீஸ்காரர்னா ஒன்றும் பெரிய வீரர்னு அர்த்தம் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். எந்த ஆட்சியிலுமே அவங்களுடைய மரியாதையே அந்த சீருடை, அந்த சீருடைக்கும் அந்த அதிகாரத்துக்கும் உள்ள
அது பேர்ல உள்ள பயம்தானே தவிர அதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. குற்றவாளி தானே பயப்படணும். இல்ல, correct. பொதுமக்களும் பயப்பட வேண்டியதா இருக்குல்ல. இல்லப்பா, பொதுமக்கள் தான் பயப்பட வேண்டியிருக்கு. அதான் சொல்றேன். குற்றவாளி பயப்படுறது இல்லை. ஏன்னு கேட்டா அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறான். ஏதோ ஒரு காசுக்காகவோ இல்ல கட்சிக்காகவோ ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறான். பொதுமக்கள் தான் பயப்பட வேண்டியிருக்கு காவல்துறையை பார்த்து. ரெண்டாவது, காவல்துறையில இருக்கிறவனே தப்பு பண்றான்னா அப்புறம் வந்து எப்படி வெளியில இருக்கிறவனை வந்து குத்தம் சொல்றது? இப்படி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருப்பது மட்டுமல்லாமல் பட்டியலினத்தவருக்கு, இந்த மாதிரி ஏழைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. யாருக்கெல்லாம் பாதுகாப்பு அவசியமோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. யாருக்கு பாதுகாப்பு தேவையில்லையோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒரு மந்திரி வரான்னு பாருங்க, 25 வண்டி பின்னால போகுது. எதுக்கு? மந்திரிக்கு ஏதோ பின்னால ஒரு வண்டி 2 வண்டி போனா போதாதா? ஏன் 20 வண்டி 25 வண்டியில பின்னால போறீங்க? அது என்ன பாதுகாப்பு அவருக்கு? அவருக்கு என்ன அவ்வளவு? இதெல்லாம் வந்து அந்த வெட்டி பந்தா, அந்த 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 அதுதான் இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு இவங்க பண்றது. அதெல்லாம் இல்லாம எத்தனையோ இடத்துல வந்து நான் இந்தோனேஷியாலலாம் கௌரவ ஆலோசகராக, ஜனாதிபதிக்கு கௌரவ ஆலோசகராக, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதினு சொல்கிறவர் வந்து சாதாரணமாக ஹோட்டலில் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டில் லேப்டாப் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இருப்பார். நம்ம போகும்போது எப்படின்னா நமக்கு தெரியும்னா அவர் வணக்கம் சொன்னால் அவர் வணக்கம் அந்த ஊர் பாஷையில் மக்களோட மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பின்னாலெல்லாம் பெரிய ஒரு சைரன் வச்சுக்கிட்டு போகிறது வர்றது அதெல்லாம் இல்லை. அவங்க பாட்டில் காரில் ஏறி அவங்க பாட்டில் போவாங்க. அது வரைக்கும் அவங்கள வந்து போட்டோலயோ எங்கேயாவது வீடியோலயோ பார்க்காதவங்க அவர் தான் துணை ஜனாதிபதி, அவர் தான் வந்து மந்திரி அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இவரா அப்படின்னு. இங்க அப்படி இல்லையே. கவுன்சிலர், பஞ்சாயத்து யூனியன் தலைவர்னா கூட பின்னால் ஒரு பெரிய படையல்ல வருது. இந்த ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டாங்க இவங்க திராவிடம்ங்கிற பேர்ல. அது நம்ம வந்து மக்கள் தான் முடிவு சொல்லணும். அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? இது வந்து நம்ம எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள், குறிப்பாக பெண்கள், ஏன் பெண்கள் சொல்றோம்னா பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் ஆண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்தால்தான் குடும்பத் தலைவர் என்று சொல்லப்படும் ஆண்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆண்கள் பூரா வந்து டாஸ்மாகில் உட்கார வச்சுட்டு நீ 1000 ரூபாயும் 5000 ரூபாயும் கொடுத்துட்டீங்கன்னா பெண்கள் அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? அவங்களுடைய அடிப்படை பாதுகாப்பு, ரோட்டில் நடமாட முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, 60 வயசு மூதாட்டியும் போக முடியல, 80 வயசு மூதாட்டியும் போக முடியல, காட்டுக்கு போய் பழம் பறிக்க முடியல, குழந்தையில வீட்டில் விட முடியல, பள்ளிக்கு போகிற பொண்ணு பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்தா வருமானு தெரியல. இது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு... நீங்கள் என்னடானா மணிப்பூரில் கனிமொழி அம்மா வந்து மணிப்பூரில் கலவரம் நடந்துச்சுன்னா இங்கே மெழுகுவர்த்தி ஊர்வலம் ஓடுது. நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு இவ்வளவு நடக்குது இல்லை, வரிசையா வாரத்துக்கு இவ்வளவு நடக்குது. ஒரு நாளைக்கு பத்திரிகை எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 4-5 வந்து கண்ணில் படும். இந்த மாதிரி பாலியல் வன்முறை, ரவுடித்தனம்னு பார்த்தா ஒரு 10 வருது. இதுக்கு நீங்கள் தீர்வு காணாமல் மணிப்பூரில் கலவரம், ஈரானில் கலவரம், இஸ்ரேலில் கலவரம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம முதல்ல நம்ம தமிழ்நாட்டை நம்ம பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிட்டால நீங்கள் வந்து மற்ற நாட்டை பற்றியோ மற்ற மாநிலத்தை பற்றியோ நம்ம பேசுறதுக்கான தகுதி நமக்கு கிடைக்கும். மக்கள் தீர்ப்பு சொல்வார்கள், பார்க்கலாம் ஓகே எப்படி நடக்குது. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.